மாமா சகாதேவா ஐவர் ராஜாக்களை இழந்த ராஜ்யத்தை பற்றி தர வேண்டுமா படி என்று அவர் பற்றி தூது செல்கிறாய். இந்த தூதாகப்பட்டது எப்படியா ஐவர் ராஜாக்களும் இழந்த ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டால் என்ன ஆளாத விட்டால் உனக்கு என்ன. நான் என்ன சொல்லணும் அக்கறையா நீ போறியா எங்க முப்பாடனுக்கு பிறந்தியா இல்ல எங்க பாடனுக்கு பிறந்தியா இல்ல எங்க அப்பனுக்கு பிறந்தியா இல்ல இல்ல எனக்கு தான் பிறந்தியா. நீ ஆள் யாரு நாங்க சத்திரியம் நீ எடை விட்டு உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தங்குது ஏன்டா கூட்டி கொடுத்தோம் ஒக்கால ஒழிய ஐவர் ராஜாக்கள் இழந்த ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டால் என்ன ஆளாத விட்டால் உனக்கு எங்க பொத்துன்னு வருது இப்ப அதான் ஆள் வேண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓ ஐவருடைய ஆடம்பரி திரௌபதி ஆகப்பட்டது விரித்த குந்தரோடு இருக்குது. 5 பேர் எத்தனை பேர் நாங்க போக முடியும் 5 அப்ப கட்டின பொண்டாட்டி கூந்தர முடிக்க 5 பேருக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருக்குதுறானாக்கா அது நான் ஓம் பொண்டாட்டி. ஐயோ அக்கா தங்கச்சி நீ பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணதே இல்ல என்னடா பிறங்கால் புடிச்ச பையன் அம்மா வளர்க்கார நீ எங்க சௌகரியம் உன்ன கேட்கலாத உன்னை பஞ்சிலே வேணாண்டான்றான். நீ வந்து முன்ன வந்து உட்காந்து இந்த ஏழை போத்துல வேற ஏதாவது வேலையை வேற ஏன் சொல்ற உன்ன வேணான்னு சொல்லியாச்சியா. நீ ஏன் தூது செல்கிறாய் எதற்காக செல்கிறாய் அப்படி என்று எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். நான் சாமிடா. நான் ஆசாமியா பூர்ணமுத்திரம் இந்த ஆசாமி உள்ள போகலாம். மகாதேவன். நான் சகாதேவையா மேல மாமலை கைப்படுத்தி விட்டோம். ஓ நான் வந்து இல்லப்பா சகாதேவா. ஓ சொன்னது போல் சொல்லாமல் அப்ப சீராக நால்வர்களும் சொன்னது போல் சொல்லாமல் அப்ப தீட்டு சொன்னா எந்தனக்கு வசனம் அதோ பாராணி அதோ பாராணி பாரதம் முடிக்கும் சரி அதோ பார்த்து சொல்லும் மைத்துனரே இந்த வேலை